ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்ராகமம் 1:21 மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஃபேமிலி டே என்று கொண்டாடுகிறார்கள். இந்த குடும்ப தினத்திலே குடும்பமாக இணைந்து வெளியே செல்வதும், உணவு உண்பதும், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதும், இப்படியாக பல விதங்களில் இந்த நாளை செலவு செய்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஜெபத்தோடு கூட கர்த்தர் நமக்கு தந்த குடும்பத்திற்காக நன்றி செலுத்தி மகிழ்ச்சியாக இந்த நாளை அனுசரிப்போம். கர்த்தர் குடும்பங்களை கட்டுகிறவர், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர், குடும்பங்களை தழைக்க செய்கிறவர். இன்றைய தியான வார்த்தையும் அதுதான். அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். எவர்களுடைய குடும்பங்கள்? எபிரேய மருத்துவச்சிகளான சிப்பிரால், பூவால் இவர்களுடைய குடும்பங்கள். ஏன் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி கர்த்தர் செய்தார் தெரியுமா? அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள். இங்கே யோசேப்பை அறியாத புதிய ஒரு ராஜா எகிப்திலே தோன்றுகிறார். அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த எபிரேய ஜனங்களுக்கு பிரச்சனை ஆரம்பமாகிறது. அவர்களை அவன் மிகவும் கொடுமைப்படுத்துகிறான். ஒரு இன அழிப்பையே செய்கிறான். இந்த மருத்துவச்சிகளிடம் எபிரேய தாய்மார்களுக்கு பெண் பிள்ளை பிறந்தால் உயிரோடு விட்டுவிடுங்கள், ஆண் பிள்ளை பிறந்தால் கொன்று போடுங்கள் என்று கட்டளை கொடுக்கிறான். இப்பொழுது இவர்களுக்கு முன்னால் 2 சவால்கள். அரச கட்டளைக்கு கீழ்ப்படிவதா, ஆண்டவருக்கு பயப்படுவதா? தீமை செய்ய தூண்டும் அரச கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடந்தார்கள். சூழ்நிலை சாதகமாக இருக்கும்போது மட்டுமல்ல, சூழ்நிலை எதிராக இருக்கும் போதும் அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள். யார் யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களெல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தரை மறுதலிக்கிறவர்கள் கைவிடப்படுவார்கள். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மேல் உறுதியான பற்றும் விசுவாசமும் நம்பிக்கையும் பயமும் உள்ளவர்கள் குடும்பங்கள் தழைத்திருக்கும். சங்கீதம் 128 வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், அவனுடைய குடும்பம் எவ்வளவு தழைத்தோங்கும் என்று சங்கீதக்காரன் மிகவும் நேர்த்தியாய் எழுதி வைத்திருக்கிறார். வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவனை சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய மனைவி கனிதரும் திராட்சை கொடியை போல் இருக்கிறார். பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளை போல் இருக்கிறார்கள். அவன் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய ஆயுசின் நாட்கள் நீடித்திருக்கும். பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் அவன் காண்கிறான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். இதைவிட வேறு என்ன வேண்டும் சொல்லுங்கள். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் குடும்பம் பல்வேறு காரணங்களினால் தழைக்காமல் இருந்திருக்கலாம். கவலைப்படாதிருங்கள், இனி அப்படி இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு தடவையும் ஆண்டவரா அரசனா என்று சவால்கள் உங்கள் முன் வரும்போது எபிரேய மருத்துவச்சிகளைப் போல ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் உங்களுக்கு எதிராக பாதகமாக இருந்தாலும் ஆண்டவரை விட்டு விடாதிருங்கள். அவர் உங்கள் குடும்பங்களை தழைக்க செய்வார். உங்கள் வியாபாரத்தை, தொழிலை, ஊழியத்தை பெருக செய்வார். நீங்கள் குடும்பமாக வாழ்ந்திருப்பீர்கள். உங்கள் கணவர், மனைவி, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் தீர்க்க ஆயுசோடு பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் நிச்சயம் காண்பீர்கள். உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் குடும்பமாய் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குடும்பங்கள் தலைத்திருக்கும்படி செய்வீராக. குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை நீர் கட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, சிப்பிரால் பூவால் எந்த ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை? ஏ, இஸ்ரவேலின் ராஜா, பி, சோதோம் ராஜா, சி, எகிப்தின் ராஜா, டி, யூதாவின் ராஜா. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே. ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக.